என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பாஜகவை விட்டு தனி கட்சி தொடங்கியவர்கள் அனைவருமே காணாமல் போனார்கள். அண்ணாமலை மட்டும் சாதிப்பாரா? இது பற்றி இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். RSS எனும் தாய் அமைப்பின் அரசியல் பிரிவாக உருவானதுதான் ஜனசங்கம். பிறகு 1977 இது பாஜகவாக இப்போது 3வது முறை மத்திய கூட்டணி ஆட்சிக்கு தலைமை வகிக்கிறது. நாட்டில் பெரிய மாநிலமான ஊபி உட்பட 21 மாநிலங்களிலேயும் பாஜகவும் அதன் கூட்டணியும் ஆட்சியில் உள்ளன. பழம்பெரும் கட்சி காங்கிரசின் பல்வேறு சாதனைகளை முறியடித்து தற்போது நாட்டில் மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்துள்ளது பாஜக. ஆனால் தென் மாநிலங்களில் கர்நாடகாவை தவிர வேறு எங்கும் பாஜகவால் ஆட்சி அமைக்க முடியவில்லை. பிராந்திய கட்சிகள் தான் அதற்கு காரணம். இந்த சூழலில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கட்சியிலிருந்து வெளியேறியிருக்கிறார். பல காரணங்கள் ஊடகங்களில் விவாதிக்கப்படுகின்றன. ஆனால் அண்ணாமலைக்கு முன்பே குஜராத்தில் கேசுபாய் பட்டேல், சங்கர் சிங் வகேலா, மாபியில் உமா பாரதி, ஊபியில் கல்யாண சிங், ஜார்க்கண்டில் யஸ்வந்த் சின்ஹா, கர்நாடகாவில் எடியூரப்பா போன்றோர் பாஜகவிலிருந்து விலகி தனி கட்சி தொடங்கியுள்ளனர். இவர்களில் சின்ஹாவை தவிர மற்ற அனைவருமே பாஜக சார்பில் முதல்வராக பதவி வகித்தவர்கள். கடந்த 1995, 1998 என இருமுறை குஜராத்தின் பாஜக முதல்வராக இருந்தவர். ஜனசங்கின் தொடக்க கால உறுப்பினராக இருந்தவர் கேசுபாய். இவர் 2012 பாஜகவிலிருந்து வெளியேறி குஜராத் பரிவர்த்தன பார்ட்டி என்ற கட்சியை தொடங்கினார். அதே ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டவருக்கு வெறும் 2 தொகுதிகள் மட்டுமே கிடைத்தது. பின்னர் உடல்நலம் குன்றியதால் அடுத்த 2 ஆண்டுகளில் MLA பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவுக்கே திரும்பினார். பாஜக மாநிலங்களவை எம்பியாகவும் இருந்தவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு 2020 மறைந்தார். குஜராத்தில் சங்கர் சிங் வகேலாவும் பாஜகவிலிருந்து 1996 வெளியேறினார். அதே ஆண்டு ராஷ்டிரிய ஜனதா பார்ட்டி தொடங்கி காங்கிரஸ் ஆதரவுடன் குஜராத் முதல்வரானார். ஓராண்டு மட்டும் பதவியில் இருந்துவிட்டு பின்னர் கட்சியை காங்கிரசுடன் இணைத்து விட்டார். காங்கிரஸிலிருந்து 2017 வெளியேறி தனி கட்சியில் போட்டியிட்டவரால் ஒரு தொகுதியிலும் வெல்ல முடியவில்லை. அதன் பிறகு தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் ஐக்கியமானவர். அங்கிருந்தும் வெளியேறி 2022 3வது முறையாக புதிய கட்சி தொடங்கினார். அப்போது சங்கர் சிங்கால் MLAவாக கூட முடியவில்லை. மாபி பாஜகவின் தீவிர இந்துத்துவ தலைவராக அறியப்பட்டவர். பெண் துறவி உமா பாரதி பாஜகவின் பிரச்சார பீரங்கி என்று பெயர் பெற்றவர். மாபியில் முதன் முறையாக 2003 பாஜக ஆட்சியின் முதல்வரானார். ஹூப்ளி மதக்கலவர வழக்கில் கைது செய்யப்பட்டு ஒரே ஆண்டில் முதல்வர் பதவியை இழந்தார். கடந்த 2004 பாஜகவிலிருந்து நீக்கப்பட்டதால் தனி கட்சி தொடங்கி சாதிக்க முடியாமல் போனார். மீண்டும் 2011 பாஜகவில் சேர்க்கப்பட்டு ஊபி அரசியலில் களம் இறக்கப்பட்டார். மத்திய அமைச்சராகவும் இருந்தவர் தற்போது ஓய்வு பெறும் நிலையில் இருக்கிறார். ஊபியில் தன் பள்ளி பருவம் முதல் RSS அமைப்பின் தீவிர உறுப்பினராக இருந்தவர் கல்யாண் சிங். கடந்த 1991 பாஜக முதல் முறை பாஜக ஆட்சி அமைத்த போது முதல்வரானார். அயோத்தி பாபர் மசூதி இடிக்க முக்கிய காரணமானவர். இதனால் ஊபி அரசு கலைக்கப்பட்டு பதவி இழந்தவர். கடந்த 1997 மீண்டும் முதல்வரானார். கடந்த 1999 பாஜகவால் பதவி இறக்கப்பட்டவர் புதிய கட்சி தொடங்கினார். மீண்டும் 2004 பாஜகவுக்கு வந்து மக்களவை எம்பியாக 2009 வெளியேறினார். கடந்த 2014 பாஜகவுக்கு திரும்பியவர். ராஜஸ்தான் கவர்னர் பதவி காலம் முடிந்து 2021 காலமானார். கர்நாடகாவில் இளம் பருவம் முதல் RSS தொண்டராக இருந்தவர் PS எடியூரப்பா. ஜனசங்கிலும் தொடர்ந்தவர். பாஜக முதல் முறை ஆட்சி அமைத்த போது 2008 முதல்வராக பதவியேற்றார். தன்னை அவமானப்படுத்தியதாக கூறி 2012 பாஜகவிலிருந்து வெளியேறி கர்நாடக ஜனதா கட்சியை தொடங்கினார். 2014 திரும்பியவர். 2018 மீண்டும் பாஜக முதல்வராகும் வாய்ப்பு கிடைத்ததும் மெஜாரிட்டி நிரூபிக்க முடியாமல் ராஜினாமா செய்தார். அதன் பிறகு 2019 கர்நாடக முதல்வரானவர் 2021 வரை மட்டுமே நீடிக்க முடிந்தது.
இவர்கள் அனைவருமே தனி கட்சி தொடங்கி பின்னரே பாஜகவில் ஐக்கியமானவர்கள். ஆனால் அண்ணாமலையின் வெளியேற்றம் வித்தியாசமானது. இவர் பாஜக ஆதரவுடன் வெளியேறி உள்ளார். அண்ணாமலையின் லீடர்ஸ் இயக்கம் அரசியல் கட்சியாக அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அவர் தாவேக விஜயை போல் அடுத்த முதல்வராகி விடுவாரா என்று உறுதியாக கூற முடியாது. இதனால் அண்ணாமலைக்கும் இதர மாநில தலைவர்களைப் போல் பாஜகவுக்கு திரும்புவதை தவிர வேறு வழியில்லை. ஒருவேளை தன் புதிய கட்சி சார்பில் தேர்தலில் போட்டியிட்டாலும் அவரால் பாஜக தொடர்பை துண்டிக்க முடியாது என தெரிகிறது. தமிழக பாஜக தலைவர் உள்ளிட்டோர் இதை மறுத்தாலும் பொதுமக்கள் நம்பியதாக தெரியவில்லை. எனவே அண்ணாமலையும் ஒரு கட்டத்தில் பாஜகவுக்கு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது உண்மையில்லை எனில் அண்ணாமலை பாஜகவுக்கு எதிராக கடுமையாக விமர்சிக்க வேண்டியிருக்கும். இதை வரும் நாட்களில் அண்ணாமலை செய்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.